ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரியலிஸ்டிக்கான கிரிக்கெட் கேம் தான் ஆட போகிறோம். இந்த கேமோட பேர் ரியல் கிரிக்கெட் 24. கிராஃபிக்ஸும் சரி, கட்சீன்ஸும் சரி இந்த கேமில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியா கூட தான் மேட்ச் போட வரோம். 2 ஓவர்ஸ் வச்சு சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 2 ஓவர்ஸ் எல்லாமே வச்சாச்சு. சரி வாங்க மேட்ச்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்டிங்கே ஒரு அங்கிள் பிச் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வேணாம், ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்கிப் பண்ணோன்னே ஸ்ட்ரெயிட்டாக டாஸை சுண்டி விடுறது ஆஸ்திரேலியா கேப்டன். ஓகே, சுண்டி விட்டார். ஹெட் ஆர் டெய்ல்ஸ்? ஹெட்டையே சூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து என்ன, டாஸை வின் பண்ணியாச்சா? இல்லைங்க, ஆஸ்திரேலியா வின் பண்ணிருச்சு போல் டாஸை. இல்லைங்க, நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். பேட்டிங் வேணாம், பவுலிங்கே எடுத்துக்குவோம். ஓகேங்க, ஆஸ்திரேலியாவை 20க்குள்ளே எப்படியாவது பிடிச்சி வைக்கணும். அப்போ தான் ஈஸியாக சேஸ் பண்ண முடியும். சரி, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போதா? இல்லை, நேஷ்னல் ஆந்தம் அதாவது ஜனகணமன இந்த பாட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எந்த பவுலரை யூஸ் பண்ணுவோன்னா ஹர்திக் பாண்டியாவை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ பாலும் ரெடி, ஃபீல்டர்ஸும் ரெடி, பேட்ஸ்மேனும் ரெடி, அம்பையரும் ரெடி, எல்லாருமே ரெடி. அடுத்து என்ன, ஃபஸ்ட்டு பால் தான். சரி, ஃபஸ்ட்டு பால் போட ஹர்திக் பாண்டியா இருக்கார். ஃபஸ்ட்டு பாலை அடிக்க டிராவிஸ் ஹெட். ஓகே வாங்க, வேறு மாதிரி இருக்க போகுது இன்றைக்கி மேட்ச்சு. சரி, ஃபஸ்ட்டு பாலே நல்ல பாலாக போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு பால் ஹர்திக் பாண்டியா, பால். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பால் போட ஹர்திக் பாண்டியா ரெடி. அவ்வளோதான், ஆரம்பித்தாச்சு. பால் என்ன நடக்க போகுது? ஃபஸ்ட்டு பால் சிங்கிள் நினைக்கிறேன். ஆமாங்க, சிங்கிள் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு சம்மந்தமே இல்லாமல் பாலை தூக்கி போட்டு கடைசியில் ஸ்டெம்பிளே அடி. எதுக்கு பாலை தூக்கி போட்டாங்கன்னே தெரில. ஓகேங்க, நிறைய ஆப்ஷன் இருக்குது இந்த கேமில் பவுலிங் போடுறதுக்கு. இன்ஸ்விங் அந்த ஆப்ஷனை நான் எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த பால். இந்த பால் விக்கெட் விடுமா? போட்டாச்சு. விக்கெட்டா? இல்லைங்க, இல்லை, கேட்ச்சு வேற மாதிரி. ஃபஸ்ட்டு விக்கெட் போச்சுங்க. சூப்பரான கேட்ச்சு, ஒரு டைவ் அடித்து கேட்ச்சு. ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்தாச்சுங்க. அடுத்து என்ன, டக் அவுட் வேறு, ஜாஸ் பிலிப்புன்றவர். அடுத்த பால், 3வது பால். இவங்க வேறு கட்சின் நல்லாயிருக்குன்னு சொன்னோன்னே கட்சினாக போட்டு கொள்கிறானுங்க. ஓகே, அடுத்த பேட்ஸ்மேனும் ரெடிங்க. இப்போ இந்த பால் ஒரு விக்கெட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் பேராசைப்படக்கூடாதுங்க. சரி, அடுத்த பால். இந்த பால் என்ன நடக்க போகுது? இந்த தடவையும் என்ன சூஸ் பண்ணலாம்? இந்த தடவை அவுட் ஸ்விங். போன தடவை இன் ஸ்விங்னா இந்த தடவை அவுட் ஸ்விங் போட்டு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, போட்டாச்சு. டாட் பாலுங்க. சூப்பருங்க. 3 பால், சாரி இல்லை 3 பால் தான். 3 பாலில் ஒரே ரன்னு, ஒரு விக்கெட் வேறு. சரி, அடுத்த பால். இந்த பால் என்ன ஆக போகுதுன்னு தெரில. 6 அடித்தா அவ்வளோதான், மேட்ச் அவங்க சைடு போயிரு நிச்சயம். 6 பவுண்ட்ரியே விடக்கூடாது. ஸோ பவுண்ட்ரி இல்லைங்க, டாட் பாலா? ஆமாம், டாட் பால். அடுத்து என்ன, ஆனால் சொல்லவே முடியாதுங்க. திடீர்னு மேட்ச் அவங்க சைடு போனாலும் போகும். ஏன்னா கடைசி ஓவர் 6 பால் 6 6 அப்படின்னா மேட்ச் அவங்க சைடில். சரி, அதை அப்போ பார்ப்போம். இப்போ இந்த பாலை போடுவோமா? இந்த பால் விக்கெட்டா? ஆஹா, டாட் பால். சூப்பரு. இந்த ஓவர் ஒரே ஒரு ரன்னுங்க. 5 பாலில் ஒரே ஒரு ரன்னு, அதை கிளாப் தட்டுறியான் போல். சரி, அடுத்த பால். ஓவரோட கடைசி பால். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஓவர் தான். ஏன்னா 2 ஓவர் வச்சு தான் விளாட்றோம் இப்போதைக்கு. ஏன்னா நிறையா ஓவர் வச்சு விளாண்டோன்னா ரொம்ப நேரம் போகுமே. ரொம்ப நேரம்னா 40 நிமிஷம் ஆகும். சரி, 6ஆ? ஆமாங்க, 6 போச்சு. நான் தான் சொன்னேன்ல, திடீர்னு மாறுங்க மேட்ச்சு, சொல்லவே முடியாது. பரவாயில்ல, 20 ரன்னுக்குள்ளே எப்படியாவது பிடிச்சி வைக்கணும். ரியல் கிரிக்கெட் 24ன்னு சும்மாவா சொன்னாங்க? ரியல் கிரிக்கெட் மாதிரி ஒரு ஓவருக்கு ஒரு ஆடு போடுறானுங்க. சரி, ஆடை பார்த்துட்டு அடுத்த ஓவர் போட வந்தாச்சு. இந்த ஓவர் அஸ்தீப் சிங்கு. ஓகே, நம்ம ஃபாஸ்ட் பவுலரையே யூஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு. ஓகே, 2வது ஓவரில் பால். ஐயோ, பாலே 4ஆ? ஆமாம், பாலே 4. ஸோ 11 ரன்னு. எத்தனை பாலில்? 7 பாலில் 11 ரன்னு இப்போதைக்கு அடிச்சிருக்கானுங்க. 20 ரன்குள்ளே சுருட்டணும்னா இன்னும் 5 பாலில் 9 ரன் தராமல் பார்த்துக்கணும். சரி, அடுத்த பால். இந்த ஓவரோட செகண்ட் பால். ஓகே, இந்த பாலாவது நல்ல பாலாக போடணும்.
கடைசி 2 பால் பொழந்துட்டானுங்க. மொதல் பால் 6, அடுத்த பால் 4ன்னு. அதாவது போன ஓவரோட கடைசி பால் 6, இந்த ஓவரோட ஃபஸ்ட்டு பால் 4. ஓகே, சிங்கிள் தான் ஓடிருக்கானுங்க. பரவாயில்ல, சிங்கிள் தான் ஓடிருக்கானுங்க இப்போதைக்கு. அடுத்த 3வது பால். இந்த பால் ஒரு விக்கெட் எடுக்கணும். ஏன்னா 2வது பால் விக்கெட் எடுத்தது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விக்கெட் கூட எடுக்கலைங்க. ஸோ விக்கெட் எடுப்போமா பார்ப்போம். சரி, விக்கெட்டா? இல்லைங்க, 4ன்னு நினைக்கிறேன். இல்லை, சிங்கிள் தான். அங்கே ஃபீல்டர் இருந்ததுனால சிங்கிள், இல்லைன்னா 4 போயிருக்கும். ஓகே, அடுத்த பாலா? அடுத்த பால். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கை தட்டுறானுங்கன்னு தெரில. ஓகே, இந்த பால் இன்ச் இங்கேயே போடுவோம் எப்பயும் போல். எனக்கு தெரிஞ்சு இந்த பால் 6 போகும்னு நினைக்கிறேன். தெரில, போய் பார்ப்போம். நின்னுங்க, 6 இல்லைன்னா 4 என்னமோ ஆக போகுது. சொல்லும் போதே 4ஆ? ஆமாங்க, 4 போச்சு. 20க்கு மேலே அடிப்பானுங்க போல். ஏன்னா 17, இப்போயே 17. இன்னும் 2 பால் 3 ரன் அடித்தா 20. 20ன்னு கூட ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம். 28, 30 அப்படின்னு போகக்கூடாது. போக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் 29 வரையும் போகலாம் இப்போதைக்கு. 2 6 அடித்தா. ஆனால் அடிப்பானுங்களான்னு தெரியலையே. ஓகே, இந்த பால் 6ஆ? இல்லைங்க, டாட் பால். செம்ம பந்து. ஸோ இந்த இன்னிங்ஸோட கடைசி பாலுங்க. இந்த பால் அடிக்கணும்னு பார்ப்பானுங்க. ஆனால் நம்ம விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். சரி, இந்த பாலாவது விக்கெட் விழுமா? 2வது விக்கெட் இல்லைங்க, விக்கெட்டும் இல்லை, அடிக்கவும் இல்லை. ஆக மொத்தத்தில் டாட் பாலாக போச்சு. ஓகேங்க, இப்போ செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது நம்ம பேட்டிங். இப்போ நம்ம 18 ரன் அடிக்கணும். சரி, முதல்ல 18 ரன் அடிப்போமான்னு பார்ப்போம். ஏன்னா டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, எப்பயும் போல் பால் ரெடி, ஃபீல்டர் ரெடி, பேட்ஸ்மேனும் ரெடி, அம்பையரும் ரெடி. ஓகேங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா மேட்சை? ஃபஸ்ட்டு பால் மிச்சல் ஸ்டார்க் போட போகிறாரு. ஃபாஸ்ட் பவுலிங், நம்மள மாதிரியே ஃபாஸ்ட் பவுலிங் போல். சரி, இப்போ நம்ம பேட்டிங்க. மொதல் பால் 6 அடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் பகல் கனவு காணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு பால் வந்துருச்சு. இப்போ இந்த பால் ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டா இல்லை 6ஆ? எதுவுமே இல்லை. வாங்கடா, பவுன்சரை போட்டானுங்க. அதனால டாட் பாலாக போச்சு. சரி, இந்த பாலாவது அடிக்கணுங்க. அடிக்காமல் போனால் கஷ்டமாயிடும் மேட்ச்சு. இந்த பால் அடிப்போமா? இல்லை, இந்த பால் பவுன்சரா? பவுன்சர் அடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த மேட்ச்சில். எனக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா கேம்லேயும் ஈஸியாக தான் இருக்குது பவுன்சரு. இந்த கேமில் மட்டும்தான் அப்படி இருக்குது. சரி, இந்த தடவையாவது அடிக்க பார்ப்போம். இந்த தடவை பவுன்சரு. ஆமாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பவுன்சரு. சரி, அடுத்த பால் பவுன்சர் தான் போடுவேன்னு எனக்கு தோணுது. அடித்தே ஆகணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம டீம்காரங்களா என்னடா போர் அடிக்குது அப்படின்னு பார்க்குறானுங்க. சரி, அடிப்போம். இந்த பால் அடிப்போம், நிச்சயம் அடிப்போம். ஃபஸ்ட்டு ரன் வருமா வராதா? இந்த பாலில் வரும்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். போல்டு. காலி, சோலி முடிஞ்சு. கிவ் அப்பு இல்லைன்னா காசு கேட்குறானுங்க. 10 ரூபாயாடே. ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு 10 ரூபா கேட்குறானுங்க. அடுத்து என்ன மேட்சை தோக்க போகிறோன்னு எனக்கு தோணுது. 4 பால் டக் அவுட்டு. இப்போ 8 பாலில் 18 ரன் வேணுங்க. டஃப் ஆயிடுச்சு நிச்சயம் மேட்ச்சு. அதே சமயம் விறுவிறுப்பாக போகுது. இப்போ சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு. இவர் அடிப்பாரா? இவர் அடித்தா ஈஸியாகும் மேட்ச்சு. இவர் தான் அடிக்க மாட்டாரே, நம்ம தான் அடிக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பால் இல்லை, இந்த பேட்ஸ்மேனுக்கு ஃபஸ்ட்டு பால். அடிப்போமா? இல்லை, பால் ரொம்ப வெளியில் போயிடுச்சுங்க. கொஞ்சம் சைடில் வந்து அடிச்சிருக்கலாம் போல். சரி, இப்போ தோக்க போகிறோன்னு எனக்கு தோணுது. சரி, பார்ப்போம். நீ ஒவ்வொரு பாலும் முக்கியங்க. இந்த பால் கூட ஒரு பவுண்ட்ரி அடித்தே ஆகணும். அடிக்கலாட்டி எனக்கு கேட்டால் மேட்ச் முடிஞ்சு. அடிப்போமா? அடித்தாச்சுங்க. 4 ரன்னு, சூப்பரு. ஆனால் என்ன, கடைசி ஓவரில் 14 ரன்னு வேணும். பவுலரை பொறுத்து தாங்க மேட்ச் இருக்க போகுது. ஓகே, பவுலர் ஆடம் ஜாம்பா, பேட்ஸ்மேன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். சரி, பார்ப்போம். இந்த ஓவர் ஆடம் ஜாம்பா டிஃபெண்ட் பண்ணுவாரா இல்லை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 14 ரன் அடிப்பாரான்ட்டு. மொதல் பால் முக்கியமான பாலுங்க. அடித்தாச்சு. 4ஆ கேட்சா? இல்லைனா இல்லைங்க, ஒரே ஒரு ரன்னு. இப்போ சஞ்சு சாம்சனை வச்சு விளாட்ணும். ஓகே, அடிக்கணுங்க. இன்னும் 5 பால் 13 ரன்னு வேணும். கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். அடிப்போமா? இந்த பால் 6 வேணுங்க, நிச்சயம் 6 வேணும். ஓகே, அடித்தாச்சு. 6ஆ? இல்லைங்க, 4 போயிருக்கு. இப்போதைக்கு 4 போயிருக்கு. இது நிச்சயம் பத்தாதுங்க. ஆரம்பத்துலேயே அடிச்சிருக்கணும். மொதல் 5 பாலே டாட் பாலு. இல்லைனா மேட்சை முடிச்சுட்டு போயிருக்கலாம் எப்பயும். அந்த 5 பால் டாட் பால் ஆடாமல் இருந்தால். சரி, இப்போ அடுத்த பால். இந்த பால் எவ்வளோ ரன் அடிக்கணும்? 4 பால் 9 ரன் வேணும். அடிக்கலாம், நிச்சயம் அடிக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல அடிக்கணும். இந்த பால் 4ங்க.
இன்னொரு 4. இப்போ போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு உடனே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேட்ச் எனக்கு கேட்டால் நடுவில் வந்துருச்சு. நம்மளும் அடிக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க டிஃபெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, இன்னும் 3 பால் 5 ரன் வேணும். முடியுமா இல்லை முடியாதான்னு சரி பார்ப்போம். ஓகே, 4வது பால் அடிப்போமா? அடித்தாச்சு. 6ஆ? ஆமாம் 6. மேட்ச் முடிஞ்சிச்சு. வேற மாதிரி மேட்ச்சு. நான் கூட ஒரு செகண்ட் நிச்சயம் தோற்றுருவேன்னு நினச்சேன். பரவாயில்ல, வேற மாதிரி ஜெயிச்சாச்சு. சரிங்க, இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கு போடுங்க. ஓகே, கட்சின் நல்லாயிருக்கு, ஜெயிச்ச கட்சின். அடுத்து என்ன, யார் ஜெயிச்சு கொடுத்தாருன்னு பார்ப்போம். சஞ்சு சாம்சன் 5 பாலில் 18 ரன்னு. ஓகே, பாய் கைஸ்.